சுதந்திரம் வந்த பொழுது, இவர் வந்து சர்ச்சில் வந்து சொன்னாரு, "இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் முடியாதுங்க. தப்பு. இவங்கள்ல இருக்கிற ரொம்ப அசிங்கமான ஆட்கள்லாம், ரொம்ப சட்டத்த மீறுற குற்றவாளிகள்லாம் வந்து இங்க உட்கார போறாங்க. இந்தியாவுக்கே பெரிய ஆபத்து" அப்படின்னாரு. ஆனா அந்நேரம் நமக்கு இருந்த தலைவர்கள் யாரு? ஜவஹர்லால் நேரு, பட்டேல், ராஜேந்திர பிரசாத் இவங்களெல்லாம் பார்க்கும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க? இந்த மாரி ஆட்களா தப்பு பண்ணுவாங்க. இவன் சுதந்திரம் குடுக்கக் கூடாதுங்கிறதுக்காக கத விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருமே அப்படித்தான் நினைச்சாங்க. அந்த காலத்துல வந்து அரசியல் தலைவர்கள், பெரிய அரசியல் தலைவர்கள பார்க்கும்போது எந்த விதமான தவறும் நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க சொன்னபடி எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் குடுக்க மாட்டோம். இப்ப இவங்க எலக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்காங்க? இல்ல அந்த ஃபைல்லாம் இல்லவே இல்ல. அப்ப அந்த ஃபைல்லாம் எங்க போச்சு? ஏன் காணாம போச்சு? அடுத்து நீங்க சொன்ன மாரி சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன் குடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்மார்களுடைய முகம் தெரிஞ்சிரும். ஏன் முதல்ல கொஞ்ச நாள் குடுத்துக்கிட்டு இருந்தீங்க? அந்நேரம் முகம் தெரியலையா? அல்லது சிசிடிவி எடுக்கும்போது முகம் தெரியலையா? இது ஒரு சாக்கு போக்கா? ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இப்படியா பேசுறது? அதனால எல்லா விதத்திலுமே நம்ம இதத்தான் பார்க்கிறோம். வெளிப்படைத்தன்மை கிடையாது. அது மட்டும் இல்ல. செய்ற செயல்கள்லாம் எப்படி இருக்குன்னா, அரசாங்கத்துக்கு வரவேண்டிய பணம், மாநில அரசுகளுக்கு வரவேண்டிய பணம். அதுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின்படி இந்த பணம் குடுத்து தான் தீரணும்னு இருக்கும்போது, நாங்க சில ஸ்கீம்லாம் சொல்லியிருக்கோம்ல, அதெல்லாம் பண்ணுங்க. அப்படின்னா தான் ரூவா குடுப்போம். இது வந்து எங்க ஊர் பாஷையில சொன்னா சண்டீர்த்தனம். சண்டீர் மாரி பிஹேவ் பண்றாங்க. இப்ப எத்தன தடவ எத்தன காரியத்துக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படித்தான் இன்னைக்கு வந்து சில மாநில அரசுகள் போக வேண்டியிருக்கு. திரும்ப திரும்ப அவங்களுடைய வாழ்நர் என்ன செய்றாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அல்லது ஒன்றிய அரசு எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்த்துட்டு, இவைகளில் எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதும் திரும்ப திரும்ப இந்த கவர்னர் வந்து இத்தனை நாளைக்குள்ள பேப்பர்ல வந்து முடிவெடுக்கணும், மசோதாக்கள் மேல முடிவெடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம், இல்ல அப்படிலாம் முடிவெடுக்கணும்னு நீங்க சொல்லவே கூடாது. அது நாட்டுடைய ஸ்திரத்தன்மையை பாதிக்கும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க அட்வைஸ் குடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். நீங்க வந்து வித்தின் த டியூ டேட் நீங்க சொல்லவே கூடாது. ஏன் சொன்னா என்ன தப்பு? வித்தின் த டியூ டேட் அவர் அக்செப்ட் பண்ணணும்னு இல்லையே. அவருக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு அவர் வந்து இது இது தன் மாநிலத்திற்கு மேற்பட்ட பகுதிகளையும் சேர்ந்ததாக அந்த சட்டம் இருக்குன்னா, பிரசிடென்ட்க்கு அனுப்பணும். அந்த சட்டம் வந்து இந்த இதுல சட்டமன்றத்தால் பாஸ் பண்ணப்பட்ட அந்த மசோதா வந்து அ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது அப்படின்னா, அந்த மசோதா அவர் வந்து சைன் பண்ணணும். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்கு இது. அத பத்தி நான் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா, அவர் கிளாரிஃபிகேஷனுக்காக அனுப்பலாம். இல்ல இந்த சட்டம் சரியில்லன்னு நினைச்சா அவர் ரிஜெக்ட் பண்ணலாம். இத்தன ஆப்ஷன் இருக்கு. இது எதையுமே பண்ணாம நான் வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருப்பேன்னு சொன்னா என்ன நியாயம்?